காகபுஜுண்டர் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும் பாடல் 64. கிறுக்காவார் பித்தவெறி வந்து சேரும் கிறுகிரண துழலும் மனம் அறிவை விட்டால் கிறுக்காவார் சொல்லெல்லாம் வேதமாக கிட்டினதை அறியாதார் முற்றுமாகார் கிறுக்காவார் தவசு முறை காணாமாண்டு கேட்டதற்கு பதில் சொல்லார் செவிகொடார்கள் கிறுக்காவார் பரிபாசை சொல்லென்பார்கள் கேள்வியற்றார் பார்வையற்றார் நானற்றாரே. இவ்வாறு பொய்க்கலையால் கிறுக்கானவர்கள் மெய்வாசியை அறியாததால் பித்தம் தலைக்கேறி வெறிபிடித்த நாயை போல்தான் ஆவார்கள். வாசியை அறியாமல் பொய்க்கலைகளை பலவும் கற்று தந்தும் குருவென கூறிக்கொண்டு அலையும் அவர்கள் மனம் எப்போதும் பணத்தை சுற்றியே கிறுகிரென பம்பரம் போல் சுற்றிக் கொண்டிருக்கும். அறிவை அறியாத அவர்கள் கற்றுத்தரும் கலைகளையும் பொய் வேத பேச்சுக்களையும் உண்மை என்று நம்பி ஏமாறாதீர்கள். தன் உள்ளே அமைந்திருக்கும் மெய்ப்பொருளை அறியாதவர்கள் முழுமையும் பெறாதவர்கள். தவம் செய்யும் முறையில் தவம் செய்து காணாதவர்கள் கிறுக்கர்களை அன்றி குருவாகார்கள். ஆசை கொண்டு அலையும் பித்தர்களான இவர்கள் கேட்கும் ஞான கேள்விகளுக்கு செவி கொடுத்து பதில் கூற மாட்டார்கள். ஜாகாக்கால் வேகாத்தலை போகா புனல் என்ன என்று கேட்டால் உங்களை கிறுக்குத்தனமான கேள்விகள் கேட்பதாக திட்டி இவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் போல் நடித்து அதெல்லாம் சித்தர்களின் பரிபாசை சொல் என்பார்கள். இவர்கள் காதிருந்தும் செவிடர்கள், கண்ணிருந்தும் குருடர்கள், நாவிருந்தும் ஊமைகள் என்பதை உணர்ந்து விலகப்பா. பாடல் 65. அற்றார்கள் மூன்றுமில்லா ஞானி அறிவில்லா தங்களுக்கு யோகிதானே உற்றார்கள் சாஸ்திரத்தை தொட்ட பேர்க்கு உருகி வரும் சொற்களது ஆதி அந்தம் பெற்றார்கள் சொன்னதுதான் முறையாய் சொல்வார் பிசகாது ஒரு நாளும் நேரே சொல்வார் முற்றார்கள் கேட்பவர்க்கு கவிழ்ந்து சொல்வார் முன்னின்று கேட்டாலும் திரும்பிடாரே. கண்ணால் கண்டு காதால் கேட்டு வாயால் விசாரித்து மெய்ப்பொருளை அறிய வேண்டும். இம்மூன்றும் இருந்தும் இல்லாதது போல் நடிக்கும் குருவாயானே. அறிவில்லா மடையர்களுக்குத்தான் இவர்கள் யோகியாக தெரிவார்கள். நான் சொல்லும் சாராக்கலையான சாஸ்திரத்தை கற்று அதனை தொட்டு காட்டும் உத்தமர்களிடம் மெய்ப்பொருள் இரகசியங்கள் யாவும் ஆதியோடு அந்தமாக பனிக்கட்டி உருகுவதை போல் சொல்லில் வெளிப்படும். தாய் தந்தை நாம் தம் நலன் விரும்பி சொல்வது போல அது பொருள் மெய்ப்பொருள் என்பதை முறையாக சொல்லித் தருவார்கள். ஒரு நாளும் என் வார்த்தை தவறாது. என் நூலை கற்று தெரிந்த உண்மை சீடர்கள் உள்ளங்கை கனி போல நேருக்கு நேர் நின்று சொல்லித் தருவார்கள். முற்றும் அறிவுணராமலேயே தன்னை யோகி ஞானி என்று பறைசாற்றிக் கொள்ளும் பொய் குருவோ மெய்ப்பொருளை அறிய வேண்டிய ஞான கேள்விகளை கேட்பதற்கு முகத்தை கவிழ்ந்தபடியே புரியாத பதில்களைத்தான் சொல்வார். அவர் முன்னே நேராக நின்று கேட்டாலும்
திரும்பி பாராதவர் போல் நடந்து கொள்வார். பாடல் 66. திரும்பிக் கொள்வார் அவர்கள் சித்தர்தானோ, செப்பினதை கேளாதார் பெரியோர்தானோ. திருப்பிக்குள் மனமிருக்க சந்தேகத்தால் தேசத்தில் ஈக்கரியா விருதாஞானே. திருப்பிக்குள் உலகருமே ஓடி போவார், தேசத்தில் ஞான பரிபாச என்பார். திருப்பிக்குள் உலகத்தோர் கெட்டதற்கு சிவபூசை செய்தது போர் புலம்புவாரே. நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறாது பாராதது போல் முகத்தை திருப்பிக் கொள்பவர்களை சித்தர் என்று எண்ணலாமா? சித்தர்கள் சொல்லி வைத்துள்ள நூல்களை படித்தும் அதன்படி கேளாது நடப்பவர்களை பெரியோர் என்று சொல்லலாமா? கூடவே கூடாதப்பா. இது போன்றோர்களிடம் ஏமாந்து போய் நீ சிக்கி இருந்தால் அவர்களை விட்டு திருப்பிக் கொள். புறத்தே ஓடி அலையும் மனதை உன் அகத்தே திருப்பிக் கொள். உன் மனமே குருவாய் மாறும். மனம் இருக்கும் இடம் தெரியாமல் அறியாமல் சந்தேக புத்தி கொண்டு தேசம் எங்கும் ஓடி தேடியும் இறைவனை அறியாமல் அவனால் அடையும் பேரின்பத்தை உணராமல் ஞான வேடமிட்டு வருபவர்கள் எதற்கும் உதவாத விருதாக்கள் என்பதை அறிந்து கொள். அவர்களை நம்பி வரும் உலகத்தவரை ஏமாற்றி பணம் பறித்துவிட்டு ஓடிவிடுவார்களே என்று வேறொன்றும் இல்லை. அவர்களிடம் ஞான விளக்கம் கேட்டால் இவையெல்லாம் தேசத்தில் சித்தர்களின் பரிபாசை என்றும், வெளியாக சொன்னால் தலை வெடிக்கும் என்றும் சொல்வார்கள். அது என்பது என்ன என்று கேட்டால், தான் கற்று வைத்த மந்திரங்களையும் பாடல்களையும் வெகு வேகமாக உரத்து கத்தி சிவபூசை செய்ததை எல்லாம் சொல்லி வாயால் புலம்புவாரே. அன்பே